Hello friends, welcome to my channel TECK Educational. Today we will discuss about relational or comparational operators in Python. நான் previous வீடியோவிலே கொடுத்திருந்தேன் operators, operator types, அப்புறம் arithmetic operators பார்த்திருந்தோம். Today we will discuss about only relational operators. The relational operators, there are 6 types. First one greater than, second one less than, equal to, not equal to, greater than or equal to, less than or equal to. ஓகேங்களா, இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். நம்ம கிரேட்டர் தென் ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா அதனுடைய ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் இன் பைத்தான். அந்த ரிலேஷனல் ஆப்ரேட்டருடைய ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்பேரிஷன் பிட்வீன் டூ ஆப்ரண்ட். கம்பேரிஷன் பிட்வீன் டூ ஆப்ரண்ட். ரெண்டு ஆப்ரண்ட் இருக்குது, அந்த ஆப்ரண்ட்டுக்கு இடையில வந்து ரெண்டு வேல்யூஸை வந்து கம்பேர் பண்ணி பார்த்துட்டு என்னங்க உங்களுக்கு வந்து ரிசல்ட்டு ட்ரூவா அல்லது ஃபால்ஸான்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன பண்ணணும், பிரிண்ட் பண்ணணும். ஒழிய அந்த மாதிரி வந்து உங்களுக்கு கம்பேர் பண்ணி பார்க்குறதுக்காக பயன்படுத்தக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், நம்ம என்ன சின்டாக்ஸ் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னா எக்ஸ் கிரேட்டர் தென் ஒய்ன்னு யூஸ் பண்ணியிருக்கிறோம். கிரேட்டர் தென்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னென்னா ஒய்யை விட எக்ஸ் வந்து பிக்கஸ்ட் வேல்யூன்னு சொல்லியிருக்கோம். நம்ம எக்ஸ் கிரேட்டர் தென் ஒய். ஓகேங்களா, எக்ஸ் கிரேட்டர் தென் ஒய்ன்னு சொல்லியிருக்கோம் நம்ம. ஓகேங்களா, அது அப்படின்னா என்ன, இதனோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னென்னா எக்ஸ் இஸ் பிக்கஸ்ட் வேல்யூ, ஒய் இஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூன்னு சொல்லிட்டு அதனோட மீனிங். செகண்ட் ஆப்ரேட்டர் லெஸ் தென். பாருங்க அதனுடைய சின்டாக்ஸ் என்னன்னு பாருங்க, எக்ஸ் லெஸ் தென் ஒய்ன்னு கொடுத்துருக்குறோம். இதில் பாருங்க எக்ஸ் வந்து ஸ்மாலஸ்ட் வேல்யூ, ஒய் இஸ் ஏ பிக்கஸ்ட் வேல்யூ. இதுதான் அதனுடைய மீனிங். லெஸ் தென் உடைய மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் இஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ, ஒய் இஸ் த பிக்கஸ்ட் வேல்யூ. அதனுடைய டிஸ்கிரிப்ஷன் பாருங்களேன். ட்ரூ இஃப் த லெஃப்ட் ஆப்ரண்ட் இஸ் லெஸ் தென் த ரைட். ரைட் ஆப்ரண்ட்டை விட லெஃப்ட் ஆப்ரண்ட்டினுடைய வேல்யூ வந்து ஸ்மாலஸ்ட் வேல்யூவாக இருந்ததுன்னா கிவன் கண்டிஷன் இஸ் ட்ரூ, அதர்வைஸ் ராங் சொல்கிறாங்க. எபோ சின்டாக்ஸ் சொல்ல சேம். ட்ரூ இஃப் த லெஃப்ட் ஆப்ரண்ட் இஸ் கிரேட்டர் தென் ரைட். ரைட் ஆப்ரேட்டர் கம்பேர் பண்ணும்போது லெஃப்டில் இருக்கிற ஆப்ரண்ட்டினுடைய வேல்யூ வந்து கிரேட்டர் தானே இருந்ததுன்னா கிவன் கண்டிஷன் இஸ் ட்ரூன்னு சொல்லியிருக்கோம் நம்ம. ஓகேங்களா, இது மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ரண்ட்டினுடைய வேல்யூஸை வந்து கம்பேர் பண்ணி பார்த்துட்டு ட்ரூவா ஆர் ஃபால்ஸான்னு சொல்லிட்டு ரிசல்ட் பிரிண்ட் பண்ணுறதுக்காக பயன்படுத்தக்கூடியதான் என்னென்னா இந்த ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ். இதில் எக்ஸ் அண்ட் ஒய் வந்து ஆப்ரண்ட், இந்த சிம்பிள்ஸ் கிரேட்டர் தென் லெஸ் தென் இதெல்லாம் என்னன்னு சொல்லுவோம் நம்ம ஆப்ரேட்டர்னு சொல்கிறோம் நம்ம. ஈக்குவல் டு, ஈக்குவல் என்ன, ட்ரூ இஃப் போத் ஆப்ரண்ட்ஸ் ஆர் ஈக்குவல். இப்போ எக்ஸோடைய வேல்யூ ஒய்னுடைய வேல்யூ என்ன எப்படி இருக்கணும், உங்களுக்கு வந்து சேமாக இருக்கணும். எக்ஸாம்பிள் பாருங்க, எக்ஸ் ஈக்குவல் டு 10 இருந்தால் ஒய்னோட வேல்யூ எப்படி இருக்கணும், 10 தான் இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் என்னன்னு சொல்லுவோம், ஈக்குவல் டுன்னு சொல்லுவோம். அதான் பாருங்க, ட்ரூ இஃப் போத் ஆப்ரண்ட்ஸ் ஆர் ஈக்குவல். போத் ஆப்ரண்ட்ஸோட வேல்யூ எப்படி இருக்கணும், உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கணும். நாட் ஈக்குவல் டு. ட்ரூ இஃப் ஆப்ரண்ட்ஸ் ஆர் நாட் ஈக்குவல். பாருங்க, எக்ஸில் ஒரு வேல்யூ இருக்கும், ஒயில் ஒரு வேல்யூ இருக்கும். ரெண்டு வேல்யூ டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா அது நாட் ஈக்குவல். அப்படின்னு என்ன, கிவன் கண்டிஷன் இஸ் ட்ரூ. மேபி இந்த ரெண்டு வேல்யூ எக்ஸ்லேயும் வேல்யூஸ் 5ன்னு இருக்குது, ஒய்லையும் 5ன்னு இருந்ததுன்னா இது வந்து ஃபால்ஸு. ஏன்னா நம்ம நாட் ஈக்குவல் கொடுத்துருக்குறோம். நாட் ஈக்குவல் டுன்னு என்ன மீனிங்னா டூ ஆப்ரண்ட்ஸ் எப்படி இருக்கணும், நாட் ஈக்குவலாக இருக்கணும் அல்லது டிஃப்ரெண்ட் வேல்யூவாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் என்னன்னு சொல்கிறோம், நம்ம நாட் ஈக்குவல் டுன்னு சொல்கிறோம். கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு. பாருங்க, எக்ஸு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஒய். ஃபர்ஸ்ட் அதோட டிஸ்கிரிப்ஷன் என்னன்னு பார்த்துக்கலாம். கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு true if the left operand is greater than or equal to. ஒன்று எப்படி இருக்கணும், எக்ஸ்னுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒய்னுடைய வேல்யூவை விட எப்படி இருக்கணும், பிக்கஸ்ட்டாக இருக்கணும் அல்லது ஈக்குவல்ட்டாக இருக்கணும். ஒரு எக்ஸாம்பிள் பாருங்களேன், எக்ஸ்னுடைய வேல்யூ 10ன்னு வச்சுக்கோங்க, ஒய்னுடைய வேல்யூ 8. இப்படின்னா என்னன்னா கிவன் கண்டிஷன் இஸ் ட்ரூ. ஏன்னா எக்ஸ்னுடைய வேல்யூ பிக்கஸ்ட்டாக இருக்குது, ஒய்னுடைய வேல்யூ 8 ஸ்மாலஸ்ட் வேல்யூ, ட்ரூ. அப்படி இல்லைன்னா எப்படி இருக்கலாம், எக்ஸ்னுடைய வேல்யூ 10 இருக்கணும், ஒய்னுடைய வேல்யூ 10 இருக்கணும். ரெண்டு ஈக்குவலாக இருந்ததுன்னா ட்ரூ, அதர்வைஸ் வந்ததுன்னா உங்களுக்கு வந்து ராங்னு சொல்கிறோம் நம்ம. மேபி ஒய்னோட வேல்யூ பிக்கஸ்ட்டாக இருந்து எக்ஸ்னோட வேல்யூ ஸ்மாலஸ்ட்டாக இருந்ததுன்னா கிவன் கண்டிஷன் இஸ் ராங். அப்படின்னா ஃபால்ஸ்னு சொல்லிட்டு ரிசல்ட்டு பிரிண்ட் பண்ணோம். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னா பாருங்க, ட்ரூ இஃப் த லெஃப்ட் ஆப்ரண்ட் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ரைட். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு என்னன்னா லெஃப்ட் ஆப்ரண்ட் எப்படி இருக்கணும், உங்களுக்கு ரைட் ஆப்ரண்ட்டை விட ஸ்மாலஸ்ட்டாக இருக்கணும் அல்லது ஈக்குவல்ட்டாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்ததுன்னா கிவன் ஆப்ரேட்டர் இஸ் ட்ரூ, அதர்வைஸ் ஃபால்ஸ் வரும்.
ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பாருங்கள். ரிலேஷனல் ஆப்ரேட்டருக்கு ஏனுடைய வேல்யூ 13 கொடுத்துருக்குறோம், பியினுடைய வேல்யூ 33 கொடுத்துருக்குறோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இந்த ஹாஷ் சிம்பிள் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா கமாண்ட் லைனுக்காக பயன்படுத்தக்கூடியது. ஏ கிரேட்டர் தன் பி இஸ் ஃபால்ஸ்னு கொடுத்துருக்குறாங்க. பிரிண்ட்டு ஏ கிரேட்டர் தன் பின்னு கொடுத்துருக்குறோம். ஏனுடைய வேல்யூ என்ன 13, பியினுடைய வேல்யூ என்ன 33. கிவன் கண்டிஷன் இஸ் ட்ரூவா ஃபால்ஸுங்களா? ஃபால்ஸு. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்து நெக்ஸ்ட் ஸ்லைடில் கொடுத்துருக்கேன். இப்போ காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏனுடைய வேல்யூ 13, பியினுடைய வேல்யூ 33. பியினுடைய வேல்யூ பிக்கஸ்ட்டாக இருக்குது, ஏனுடைய வேல்யூ ஸ்மாலஸ்ட்டாக இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா கிவன் கண்டிஷன் இஸ் ராங். செகண்ட், a less than b is true. Print of a less than b. கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்க? a வேல்யூ ஸ்மாலஸ்ட் வேல்யூ, b நோட வேல்யூ பிக்கஸ்ட் வேல்யூ சொல்லியிருக்காங்க. அப்படின்னு என்ன கண்டிஷன் இஸ் ட்ரூ. காரணம் என்னன்னா a நோட வேல்யூ 13, b நோட வேல்யூ 33, பிக்கஸ்ட் தான். அப்படின்னு given condition is true. a equal to b is false. காரணம் என்னன்னா a நோட வேல்யூ 13 இருக்கு, b நோட வேல்யூ 33 இருக்கு. ரெண்டு வேல்யூஸ் ஆர் டிஃபரண்ட். So result is false. a not equal to b is true. பாருங்க a நோட வேல்யூ எப்படி இருக்கணும், உங்களுக்கு வந்து நாட் ஈக்குவலாக இருக்கணும். அப்படின்னு உங்களுக்கு என்ன கண்டிஷன் இஸ் ட்ரூ. காரணம் என்னென்னா a நோட வேல்யூ 13, b நோட வேல்யூ 33. ரெண்டுமே நாட் ஈக்குவல், ரெண்டுமே டிஃப்ரெண்ட் வேல்யூ இருந்தால் தான் கண்டிஷன் இஸ் ட்ரூ. ஏன்னா நாட் கொடுத்துருக்கிற ஆப்ரேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாட் ஈக்குவல்ன்ற ஆப்ரேட்டர் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு a greater than or equal to b is false. இப்படின்னு பாருங்கள், பிரிண்ட் a greater than or equal to b என்னன்னா ஏனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா பியினுடைய வேல்யூவோட பிக்கஸ்ட்டாக இருக்கணும் அல்லது ஈக்குவலாக இருக்கணும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள் ஏனுடைய வேல்யூ எப்படி இருக்குது, உங்களுக்கு வந்து ஸ்மாலஸ்ட்டாக இருக்குது, ஈக்குவலாகவும் கிடையாது. அதனால பார்த்தீங்கன்னா கிவன் கண்டிஷன் இஸ் ராங். ஃபைனல் ஒன், a less than or equal to b is true. ஏனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா என்னென்னா பியினுடைய வேல்யூவோட சின்னதாக இருக்கலாம் அல்லது ஈக்குவலாக இருக்கணும். இங்கே பாருங்கள் ஈனுடைய வேல்யூ 13, பியினோட வேல்யூ 33. கிவன் கண்டிஷன் இஸ் ட்ரூ. ஓகேங்களா? என்னுடைய அவுட்புட் பாருங்கள் நெக்ஸ்ட் ஸ்லைடில் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென், லெஸ் தென், ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த நோட்ஸ் ஏதாவது வேணும்னா எனக்கு கமாண்டில் மெசேஜ் டைப் பண்ணி சென்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். இந்த வீடியோ இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.